ஓகே, வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் நாலேஜ் இருக்க பர்சன்ஸை பார்ட் டைம் ஜாபாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, கூலிக்கு அப்புறமா இப்போ வந்து தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2 படத்தில் வந்து ஷூட்டிங்கில் வந்து போயிட்டு பிஸியாக இருக்கார். ஸோ இந்த ஜெயிலர் 2 வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம், அதாவது 2026 ஜூன் மாதம் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த வந்து கமல்ஹாசனும் நம்ம சூப்பர் ஸ்டாரும் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து திருப்பியும் சுந்தர் சி கூட வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 26 வருஷத்துக்கு முன்னாடி அருணாச்சலம் படத்து மூலிமா இவங்க 2 பேரும் கமிட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 26 வருஷம் கழிச்சு இப்போ திருப்பியும் கம்பேக் கொடுக்குறாங்க. ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா டியூட் படம் வந்து இப்போது ப்ரமோஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு வந்து LIK வந்து வரும்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரமோஷன் ஈவெண்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லவ் டுடே 2 பார்ட் 2 வந்து கதைலாம் ரெடியாக இருக்குது. பட் வந்து இப்போ வந்து பிகின் பண்ண முடியாது. ஸோ கதைலாம் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஸ்கிரிப்டெல்லாம் கூட எல்லாமே ரெடியாக இருக்குது. பட் ஆனால் வந்து இப்போ வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது, நிறையா வந்து லைனப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம், மேபி ஃப்யூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில், இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, பார்க்கலாம். STR 49 அதாவது அரசன் மூவி அவட ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நாளைக்கு, அதாவது அக்டோபர் 16 வந்து. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோமோவை பற்றி ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வடசென்னை படத்தோட ஃபுட்டேஜஸ்ஸு அதில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அதோடு சேர்த்து இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்து விட்டுருக்காங்க இன்றைக்கி. என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ், அதாவது அந்த ப்ரோமோ வந்து 5 மினிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இவங்க ஈவெண்ட் மூலிமா அங்கே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் வந்து மார்னிங் நமக்கு யூடியூப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எதனால் நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து அனிருத்தோட பர்த்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்த்டேக்கு வந்து அவர் தான் வந்து இந்த அரசன் மூவிக்கு இசையமைக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இவங்க 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு ஃபிலிமில் STRம் நம்ம அனிருத்தும் சேர்ந்து பண்ணுறது. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு, அது வந்து அன்அஃபிஷியல். ஸோ அதை வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது. ஸோ இந்த மூவி வந்து இதில் பண்ணுறதுனால, ஸோ இவரோட பர்த்டே அன்றைக்கி இந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு மறுநாள் மார்னிங் வந்து நமக்கு போல் மார்னிங் ஒரு 9 மணிக்கு போல் நமக்கு வந்து ப்ரோமோ வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம வந்து ஓகே, கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உபேந்திராவை பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்னட ஆக்டர் கிச்சா சுதீப்பை வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உபேந்திரா வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணல, மேபி இதுக்கு மேலே வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு.